கார்பன் ஆக்சிஜன் சமநிலை கெட ஆரம்பிச்சிடும். ஒரு வாரத்தில் காற்று சூடாக ஆரம்பிச்சிடும். மூச்சு விடவே நம்ம சிரமப்படுவோம். ஒரு மாசத்துல தேன் பூச்சியோட மகரந்த சேர்க்கை எல்லாம் மறைஞ்சிடுங்க. உணவு உற்பத்தி நின்று போயிடும். பறவைகள், தேன் பூச்சிகள், மற்ற உயிரினங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே அழிய ஆரம்பிச்சிடும். 6 மாசத்துல மழை பொழிவு குறைய ஆரம்பிச்சிடும். ஒரு வருஷத்துல பஞ்சம், நோய் மற்றும் தண்ணீர் பற்றாக்குறை இது எல்லாம் வருங்க. 10 வருஷத்துல ஹைபோக்சியா, பட்டினி, வெப்பத்தாக்கம் இது காரணமா மனிதர்கள் மட்டும் இல்லாம பல உயிரினங்கள் கொத்து கொத்தா இறந்து போயிடுங்க. 50 வருடங்கள்ல பூமி பெரும்பாலான மனிதர்களுக்கு வாழ தகுதியற்றதா மாறிடுங்க. செயற்கை ஆக்சிஜன், செயற்கை சூழல்களுக்குள்ள ஒரு சிறிய கூட்டம் மட்டும்தாங்க உயிர் வாழ முடியும். இது எதையுமே நான் பயப்படுத்துறதுக்காக சொல்லலைங்க. இந்த உண்மை ரொம்ப முக்கியம். இது எல்லாத்துக்கும் தெரியணும். நம்ம முன்னோர்களுக்கு இது எல்லாமே நல்லா தெரியுங்க. அதனாலதான்